ஏகாப்யசோரசயதும் ஜகதண்டகோடி யக்ஷக்திரஸ்தி ஜகதண்டசயாய தந்தா அண்டாதரஸ்த பரமானுச்சயாதரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தேவத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஆக்சுவலி பக்தி சித்தாந்த மகாராஜ் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் டிரான்ஸ்லேஷன் பர்பஸ். பகவான் ஓர் பாகுபாடற்ற பரம்பொருள் ஆவார். ஏனென்றால் சக்திக்கும் அதனை உடையவருக்கும் இடையில் வேறுபாடு இல்லை. கோடான கோடி உலகங்களை படைக்கும் அவர், அவரது தொழிலில் அவரது சக்தி அவரிடமிருந்து பிரிவதில்லை. எல்லா பிரபஞ்சங்களும் அவரிடத்தில் உள்ளது. அவர் ஒவ்வொரு அணுவிலும் முழுமையாக உள்ளார். இந்த அணுக்கள் ஒரே சமயத்தில் பிரபஞ்சம் முழுவதிலும் சிதறி கிடக்கின்றன. இத்தகைய ஆதி கோவிந்தனை பரமபுருஷரை நான் வணங்குகிறேன். எல்லா விதமான பொருள்களிலும் பகவான் கிருஷ்ணரே ஆதி உன்னதமானவர் ஆவார். எல்லா விதமான பொருள்களையும் பகவான் கிருஷ்ணரே ஆதி உன்னதமாக, கிருஷ்ணர் பரம்பொருள். அவர் சித் என்ற சக்தி அவரிடம் சித் என்ற சக்தி உரைகிறது. இந்த சக்தி வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது. அவர் தம் விவரிக்க முடியாத சக்தியால் அவரால் தன் விருப்பப்படி எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைக்க முடியும். பௌதிக பிரபஞ்சங்கள் எல்லாம் அவரது புறசக்தியின் ஒரு திரிந்த பிம்பமே ஆகும். அவரது இருப்பிடம் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. பகவானுடைய இருப்பிடம் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. பௌதிக மற்றும் ஆன்மீக உலகங்கள் அவரிடம் உள்ளன. அவர் உலகில் உள்ள அத்தனை அணுக்களிலும் முழுமையாகவும் நிறைந்தும் உள்ளார். பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுவான பகவான் கிருஷ்ணத்தில் காணப்படும் சர்வ மாட்சிமையில் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை அவரின் ஒரு தனி அம்சம். அவர் எங்கும் இருந்த போதிலும் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான உருவில் அவரது ஆன்மீக மாட்சிமை அடங்கியிருக்கிறது. இந்த வாதம் எண்ண முடியாத சிறப்பையும் சிறப்பற்றது என்ற சித்தாந்தத்தையும் ஆதரிப்பதுடன் மாயாவாத கொள்கைகள் மற்றும் இதர சித்தாந்தங்களை தகர்த்தெறிகின்றது. ஹரி ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருந்திலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரசாரிணே निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துகிட்ட எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான பிரம்ம சமீதியுடைய 35ஆம் பதத்திலிருந்து இன்னைக்கு படிக்கிறோம். ஏகோ வ்யசூர செய்தும் ஜகதண்ட கோடி யக்ஷஸ்திரஸ்தி ஜகதண்ட சயாய அண்டாஹ அண்டாதரஸ்து பரமானுச்சயாந்தரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பகவான் கிருஷ்ணர் எப்படி பௌதிகத்திலும் சரி ஆன்மீகத்திலும் ரெண்டுமே, பௌதீகம் ஆன்மீகம். பௌதீகம்னா என்னது, ஆன்மீகம்னா என்னது? பௌதீகம்னா என்னது? பௌதீகம்னா என்னது? ஜடம், மெட்டீரியல், பௌதிக வஸ்துக்கள் சொல்றோம். இப்ப இந்த மைக் ஸ்டாண்ட் மைக் ஸ்டாண்ட் இதெல்லாம் பௌதிகம். இந்த செல்போன் பௌதிகம், லேப்டாப் பௌதிகம், இந்த டேபிள் பௌதிகம். அப்படி இது பௌதிக உலகம், இது பௌதிகம் மெட்டீரியல். சரி, இப்ப இதெல்லாம் பௌதிகம்னா இது எங்கிருந்து வந்தது? இந்த மைக் ஸ்டாண்ட் எங்கிருந்து வந்தது? இது பௌதிகம். இந்த மைக் ஸ்டாண்ட் பௌதிகம். இது எங்கிருந்து வந்தது? இந்த மைக் ஸ்டாண்ட் எங்கிருந்து வந்தது?
கடையில இருந்து வந்துச்சா? எப்படி இது இது எங்கிருந்து வந்தது? பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த இந்த மைக் ஸ்டாண்ட்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பூதங்களும் கலந்துருக்கு. இது ஒரு வஸ்து, இது ஒரு மெட்டீரியல், இது ஒரு 5 பூதங்களுடைய கலவையால உருவாக்கிருக்கு. இந்த மைக் ஸ்டாண்ட் வந்து 5 பூதத்தோடைய கலவை. சரி, இந்த 5 பூதம் எங்கிருந்து வந்தது? அது எப்படி சொல்றீங்க? அதான் இயற்கையாவே இருக்க. நிலம் இயற்கையாவே இருக்கு, நீர் இயற்கையாவே இருக்கு, காற்று இயற்கையாவே இருக்கு. கடவுள் என்ன உற்பத்தி பண்ணாரு? இதுதானே கேள்வி. என்ன கேள்வி கேட்கறாங்க? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இல்ல கடவுளை முழுமையா புரிஞ்சுக்காதவங்க, கடவுளை பத்தி தெரியாதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுளை முழுமையா புரிஞ்சுக்காதவங்க, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? சில நேச்சர், நிலம் இயற்கை, நீர் இயற்கை, இதெல்லாம் இயற்கையா வந்திருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பொருள் இல்லாம இந்த உலகத்துல எதையும் உற்பத்தி பண்ண முடியாது. எதை உற்பத்தி பண்ண முடியுமா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்ச மகாபூதங்கள், 5 பூதங்கள், 5 பொருட்கள். இந்த 5 பொருட்கள், இந்த 5 வஸ்துக்கள் இல்லாம இந்த உலகத்துல எதையாவது உற்பத்தி பண்ண முடியுமா? அப்ப இந்த 5 பொருட்களும் எப்படி வந்ததுன்னா இயற்கையா வந்ததுங்கிறாங்க. எப்படி இயற்கையா வரும்? எப்படி வந்தது? நிலம் எப்படி வந்தது? நீர் எப்படி வந்தது? காற்று எப்படி வந்தது? ஆகாயம் எப்படி வந்தது? அதான் இயற்கைங்க. அதான் இயற்கையா வந்துச்சு. அது இயற்கைன்னா எப்படி வந்தது? யாருக்கு இருந்து வந்துச்சு? இவர் என்ன சொன்னாரு? பூமி, ஆப்பா, அனிலா, வாயு, கம், மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8 கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி, கிருஷ்ணனுக்கு பிரித்த சக்தி. இப்போ சக்தி அப்படின்னா இப்ப இந்த ஃபேன் ஓடுது. இந்த ஃபேன் வந்து ஓடிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்கு. இதுல ஒரு சக்தி இருக்கு. அது என்ன சக்தி? மின் சக்தி, எலக்ட்ரிக்கல் சக்தி, மின்சார சக்தி. இந்த மின் சக்தி எங்க உற்பத்தி ஆகுது? இந்த ஃபேனுக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்குது? கரண்ட் கம்பம், கேபிள்ல இருந்து வருது. கரண்ட் கேபிள்ல இருந்து வருது. அந்த கேபிளுக்கு இந்த மின்சாரம் வந்து இதுல பாயுது. மின்சாரம் வந்து இதுல பாயும் போது அந்த சக்தியினால இது சுழலுது. ரைட்? சரி, அந்த மின்சாரத்துக்கான அந்த கேபிள்ல இருந்து அந்த மின்சாரம் கரண்ட் எங்க இருந்து வருது? கரண்ட் மெயின் கம்பத்துல இருந்து வருது. அந்த மெயின் கம்பத்துக்கு கரண்ட் எங்க இருந்து வருது? எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட், அதாவது மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வருது. டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் எங்க இருந்ததுன்னா எலக்ட்ரிக் போர்ட்ல இருந்து வருது. ஓகே, அது நேச்சரா தானே எலக்ட்ரிக் போர்ட்ல இருந்து வருது. இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே இருக்கு. அந்த எலக்ட்ரிக் இப்போ வந்து நான் சுவிட்ச் போட்டேன்னு ஃபேன் ஓடுது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அவ்வளவு சாதாரணமா கரண்ட் கனெக்ஷன் வாங்கிடுறோமா என்ன? நீங்க என்ன பணம் கட்டினாலும் லஞ்சம் கொடுத்தாலும் கனெக்ஷன் கிடைக்கும் இல்லையா? சார் நான் எல்லாம் பேப்பர்லாம் கரெக்டா கொடுத்துட்டேன் சார், ஆனா முக்கியமான பேப்பர் வைக்கல சார். அதுல காந்தி தாத்தா இல்ல. காந்தி தாத்தா பார்த்தது நிறைய பேர் சிரிப்பே வரும். காந்தி தாத்தா இல்லையா அதுல? காந்தி தாத்தா வைக்கல சார். நீங்க கரண்ட் வரணும்னா நான் என்னதான் போய் இபில பில் பே பண்ணாலும் லைன்மேன் காசு கொடுக்கணும், ஏஇ காசு கொடுக்கணும், ஜேஇ காசு கொடுக்கணும், அப்புறம் இந்த போர்மேனுக்கு காசு கொடுக்கணும், சூப்பர்வைசர் காசு, எல்லாரும் காசு கொடுக்கணும். இல்ல சார் கரண்ட் தான் தானா வருது, நான் எதுக்கு வீட்டுல காசு கொடுக்கணும்? அப்ப ஜென்மத்துக்கு நம்ம வீட்டுல லைனே வராது. கரண்ட் தானா வரும், நான் ஏன் காசு கொடுக்கணும்னா ஜென்மத்துக்கு நம்ம வீட்டுக்கு லைன் வராது இல்லையா? சோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பே பண்றோம், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினாலும் லஞ்சம் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன். சரி, நான் என்ன பண்ணேன்? கரண்ட் கனெக்ஷன் வந்தது. இல்ல நான் அப்படி போக மாட்டேன், கரண்ட் தான் அந்த கம்பத்துல இருக்க, நானே எடுத்துக்குவேன். கரண்ட் வந்து இந்த கம்பத்துல வருது, நானே எடுத்துக்குவேன்னா என்ன ஆகும்? இல்லீகல் கேஸ். இவன் வந்து ரூல்ஸ் வயலேட் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்ல பர்மிஷன் இல்லாம கரண்ட் எடுத்திருக்காங்க, இவங்க ஜெயில போடுங்க, இல்ல ஃபைன் கட்டுங்க. சரி சார், நான் முறையா போய் நான் அந்த மாதிரி இல்லீகலா சட்டவிரோதமா கரண்ட் எடுக்கல, நான் கவர்மெண்ட்ல போய் பணம் கட்டி அதுக்கான வரி செலுத்தி மின்சார கரண்ட் பில் கட்டணம் கட்டிட்டு நான் லைன் எடுத்துட்டேன்.
2 மாசம் நான் கரண்ட் பில்லு கட்டாம விட்டுட்டேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒன்னே பேச மாட்டோம், பீஸ் கட்டை படிக்கிட்டு போயிடும். வந்து ஃபைன் கட்டிட்டு பீஸ் கட்டை வாங்கிக்கோங்க இல்லையா? அப்போ அதுக்கு பின்னாடி பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் இருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் யாரு? மின்சாரத்து எலக்ட்ரிசிட்டி அமைச்சர் இருக்காரு, எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர். எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து அதுக்கு இன்சார்ஜ். அவருக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்காரு. அவர் யாரு? பிரைம் மினிஸ்டர், பிரதான மந்திரி. பிரதான மந்திரி இருக்காரு. அவர் கீழே மின்சாரத்துறை இருக்கு. அவர் கீழே நிறைய என்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஜேஇ, ஏஇ கஷ்டப்பட்டு படிச்சு இல்ல லஞ்சம் கொடுத்து ஏதாவது வந்து ஜேஇ இல்லையா? இந்த மாதிரி டிஃபரெண்ட் கேட்டகரி. ஆனா பாருங்க, சுவிட்ச் போட்டு ஃபேன் ஓடுது. சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுது. இப்ப இது யாரு சொல்லுவா? சுவிட்ச் போட்டங்க ஃபேன் ஓடிச்சுங்க, இதுக்கு பின்னாடிலாம் ஒண்ணும் கிடையாது, தானா ஓடுது. இப்போ இங்க இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து சொல்றாரு அது தானா ஓடுது. ஆமா, தானா ஓடிட்டு தான் இருக்கு. அது எப்படி தானா ஓடுது? சுவிட்ச் ஒருத்தர் போடுறாரு. அது சுவிட்ச் போட்டா ஒண்ணுமே, அது கரண்ட் யாரும் சப்ளை பண்றா? இப்போ அந்த குழந்தை வேணா சொல்லலாம், மாமா மாமா நீங்க போய் சொல்றீங்க, அது தானாவா தானே ஓடிட்டு இருக்கு, நான் நம்ப மாட்டேனே, நீங்க போய் சொல்றீங்களே, அது தானா தானே ஓடுது அப்படின்னு யார் சொல்லலாம்? அந்த குழந்தை சொல்லலாம். ஆனா கொஞ்சம் அந்த குழந்தை வளரும் போது தானா ஓடல, அது மாமா தான் சுவிட்ச் போட்டாரு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாமா சுவிட்ச் போட்டாலும் கரண்ட் பில் கட்டினாதான் ஓடும். வெறும் பில்லு காட்டாம சுவிட்ச் போட்டா ஓடாது இல்லையா? சோ இப்படி நமக்கு நாலேஜ் டெவலப் ஆக அதை பத்தி புரிஞ்சுக்கிறோம். அறிவு வளர வளர, நான் குழந்தையா இருக்கும்போது இந்த ஃபேனை பார்த்தது வேற, நான் குழந்தையா இருக்கும்போது இந்த ஃபேனை பார்த்தது வேற, நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேனை பார்க்கறது வேற, இப்ப நான் பார்க்கறது வேற. அப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இது தானா ஓடிச்சு. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாமா தான் சுவிட்ச் போட்டாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாமா பணம் கட்டினாதான் சுவிட்ச் போட்டா கரண்ட் வரும், இல்லாட்டி வராது. அதே மாதிரிதான். அதே மாதிரி இந்த பௌதிக சக்தி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பௌதிக சக்தி வந்து அதுக்கு பின்னாடி சக்திமான் ஒருத்தர் இருக்கார். சக்திமான். சக்திமான் இல்லைன்னா சக்தி எங்கிருந்து வந்துச்சு? நிலம் எங்கிருந்து வந்தது? நீர் எங்கிருந்து வந்தது? காற்று எங்கிருந்து வந்தது? ஆகாயம் எங்கிருந்து வந்தது? படைக்கும் போது வந்து யார் படைச்சா? படைப்பாளி யாரு? படைப்பு என்று ஒன்று உண்டென்றால் படைப்பாளி என்று ஒருவர் உண்டு. கிரியேஷன் ஒன்று இருந்தா கிரியேட்டர் ஒன்று இருக்காரு. இப்போ இது ஒரு கிரியேஷன். இந்த மைக் ஒரு கிரியேஷன். இதை கிரியேட் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் வகுப்பு வந்து ஒரு சயின்டிபிக்கா. இந்த மைக் வந்து ஒரு 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 பௌதிகத்தில் உற்பத்தியான ஒரு ஸ்தானம், ஒரு வஸ்து. இது வந்து ஒரு பொருள். இந்த மைக்குங்கிற ஒரு பொருளை இது தானா வரல, இது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்பனா கொஞ்சம் மூளை இருக்கணும். மூளை இல்லாமல் கண்டுபிடிக்க முடியுமா? அவருக்கு ஒரு மூளை இருக்கணும். அவர் கொஞ்சம் மூளை இருக்கிறனால மைக் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்போ மைக்கை ஒருத்தர் கண்டுபிடிச்சதுனால இப்ப மைக்குன்னு ஒரு வஸ்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்படி ஒன்று இருக்கு, இது பேசும்போது பயன்படுத்தலாம், இதை நம்ம பேசும்போது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. நீங்க ரொம்ப சத்தமா பேசணுமா, பின்னாடி இருக்கிறவங்கள கேட்கணுமா, இதோ நான் ஒரு மைக் போன் கண்டுபிடிச்சு தரேன், இதை யூஸ் பண்ணுங்க. ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப இது தானா வரல, இதுக்கு பின்னாடி ஒருத்தருடைய அறிவு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒருத்தருடைய அறிவு இருக்கு. அதே மாதிரி இயற்கை தானா இயங்கல, அதுக்கு பின்னாடி பெரிய அறிவு இருக்கு, பெரிய மூளை இருக்கு. அதான் பரம்பொருள். சிறு பொருள், பரம்பொருள். நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன், மைக்கு, இது சிறு பொருள். கடவுள் ஒரு பொருள் உற்பத்தி பண்றாரு, சூரியன். அது உலகத்துக்கே வச்சு கொடுக்கும். இப்ப விஞ்ஞானி லைட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? சின்ன சின்ன லைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிறிஸ்டர் லைட் கொடுத்திருக்காரு, உலகத்துக்கே வலிச்சு கொடுக்கும். இதுதான் நம்முடைய சக்திக்கும் இறைவனுடைய சக்தி. சரி, அடுத்தது இந்த நம்முடைய சக்தி பெருமை பேசிட்டு இருக்கிறோம்ல, நான் தான் மைக்கு கண்டுபிடிச்சேன், நான் தான் லைட்டை கண்டுபிடிச்சேன், நான் தான் ஃபேனை கண்டுபிடிச்சேன். அப்ப நீ யாரு? நான் தான் லைட்டை கண்டுபிடிச்சேன், நான் தான் ஃபேனை கண்டுபிடிச்சேன், நான் தான் அதை கண்டுபிடிச்சேன், நான் தான் பூமியை கண்டுபிடிச்சேன், நான் தான் இயற்கையை கண்டுபிடிச்சேன். அப்ப நீ யாரு? ஆன்மா. அந்த ஆன்மாவும் கிறிஸ்துடைய சிறிய அம்சம். இப்போ இந்த ஃபேன் என்னமோ தானா ஓடுறதுதான், ஆனா நான் வந்து சுவிட்ச் போடணும். இப்போ இந்த உடல்ல உயிர் இல்லை, நான் ஒரு டெட் பாடி அங்க உட்காந்துருக்கேன், நான் எந்திரிச்சு ஃபேன் போடுவேன்னா
போட முடியுமா என்னால? ஏன்? என்னது? ஆத்மா போயிடுச்சு, ஆத்மா இல்ல. அப்ப யாரு ஃபேன் போட்டா? இந்த உடல் இருக்கிற ஆத்மாவுடைய சிறிய சக்தி. அப்பதான் இந்த உடல் இயங்குது. இப்போ வந்து புரியுற மாதிரி சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பை யாரு இயக்கிட்டு இருக்கா? ஆத்மா இயக்கிட்டு இருக்கு. இந்த உடல் இருந்து ஆத்மாவை பிரிச்சு எடுத்துட்டு அந்த உடல் இருந்து ஆத்மா போயிடுச்சுன்னா, உயிர் போயிடுச்சுன்னா இயங்காது. எனக்கு பாயசம் கொடுத்தா நான் குடிக்க முடியாது. நான் இங்க உயிர் இல்லாம உட்காந்துருக்கேன், உயிர் இல்லாம உட்காந்துருக்கேன். பிரபு இருந்தாங்க பாயசம் சாப்பிடுங்க, சாப்பிடுமா? பிரபு டைம் என்னாச்சு, பேசுமா? பிரபு தூக்கம் வரலையா, தூக்குமா? ஒண்ணும் பண்ண முடியும். ஜடம், அதுதான் ஜடம். ஜடம் மாதிரி உட்காந்து. ஒரு டெட் பாடி எப்படி இருக்கு? டெட் பாடி. டெட் பாடினா என்னது? இறந்த உடல். அப்ப எதை இறந்த உடல் சொல்றோம்? ஆத்மா இல்லாத உயிர் போன உடல் இறந்த உடல். அது ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுதா? ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுதா? ஒன்றுமே, எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாது. அப்போ இந்த உடலை இயக்குறது யாரு? ஆத்மா. அப்ப இந்த உடல் என்னது? இந்த உடல் இது என் உடம்புலயும் பஞ்சபூதம் இருக்கு. இந்த உடல்லையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாம் கலந்துருக்கு இல்லையா? இதுதான் இது ஜடம். ஜடத்துக்கு கூட எதோட சம்பந்தம் இருக்கு? ஆத்மாவோட சம்பந்தம். ஆத்மா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இது இயங்குது. ஆத்மா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இது இயங்குது. ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிச்சுட்டா இயங்குறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி ஒரு பரமாத்மா இருக்காரு. இந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு பரம்பொருள் இருக்காரு. அதான் இறைவனை பரம்பொருள், பரமாத்மா, ஆதியந்தமற்றவர், எங்கும் வியாபித்திருப்பவர், எல்லையற்றவர் அப்படின்னு சொல்ற. அதுதான். அப்போ அந்த இறைவனுக்கு ஒரு பெரிய மூளை இருக்கு. இப்போ இறைவனுடைய, பகவானுடைய ஒரு சிறிய அம்சம் ஆத்மா இந்த உடலை இயக்குது அப்படின்னா, பரமாத்மா என்ன பண்ணுவாரு? பிரபஞ்சத்தையும் இயக்குவார். எண்ணற்ற பிரபஞ்சங்களை இயக்குறாரு. அதாவது அவரு பரம்பொருள். அவர் அசைவன அசையாதவன ரெண்டிலும் இருக்காரு. இறைவன் அசையும் பொருளிலும் இருக்காரு, அசையாத பொருளும் இருக்காரு. அவர் அசைந்தாதான் அகிலம் எல்லாம் அசையும், இல்லாட்டி அசையாது, அப்படி தம்பிச்சு போயிடும். நான் சுவிட்ச் போட்டாதான் ஃபேன் ஓடும். பகவான் கண் அசைச்சாதான் சூரியன் உதிக்கும், மறையும், காற்று வீசும். அதான் இங்க சொல்லியிருக்கு. அணுக்குள்ளியும் இருக்காரு. அணுவோர் அணியான் அனுஸ்மரே. அணுங்கிறது கண்ணுக்கு புலப்படாத சின்ன ஒரு வஸ்து. அந்த அணுக்குள்ளியும் பகவான் இருக்காரு. சிறியவற்றெல்லாம் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். அணுவோர் அணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ட ஜந்து நிகிதோ குகாயா. சோ கிருஷ்ணா வந்து இந்த பௌதிக சக்தி, இந்த ஜட உலகம் இருக்கு, இது பௌதிக சக்தி. இத வந்து யார் இயக்குறா? பகவான் தான் இயக்குறார். இத வந்து இந்த கண்களால பார்க்க முடியாது. அதனால என்ன நினைக்கிறோம்? இந்த கண்களால இறைவனுடைய சக்தியை நம்ம பார்க்க முடியாதனால, இறைவனை பார்க்க முடியாதனால, பகவானை பார்க்க முடியாதனால அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம். அது சமீப காலத்துல, கொஞ்சம் இப்ப சமீப காலத்துலதான் கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் இந்த உலகத்தை படைச்சாரு, இந்த உலகம் தானா படைக்கப்பட்டது, கடவுள் எங்க இருக்கிறாரு, ஏன் முன்னாடி வரமாட்டேன், இந்த மாதிரி கேள்வியில எப்ப வருதுன்னா, என்னுடைய நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை வலுவா இல்ல, எனக்கு கடவுள் பத்தி ஒண்ணும் தெரியல, எனக்கு பகவானை பத்தி தெரியல, தெரியாதனால இந்த சந்தேகம். நம்பினா ஏன் முடியாது? ஒரு விஞ்ஞானி மைக் கண்டுபிடிச்சிருக்காரு, ஏன் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை இயக்க முடியாது? என் கண்ணால பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது, நான் கண்ணால கடவுளை பார்க்காதனால அவர் இல்லைன்னு ஆயிடாது, நான் உணராதனால அது இல்லைன்னு ஆயிடாது, நான் உணராதனால அது இல்லைன்னு ஆயிடாது. சோ அவர் வந்து ஒரு பாகுபாடற்ற பொருள். ஏனென்றால் சக்திக்கும் அதை உடையவருக்கு இடையில் வேறுபாடு இல்லை. சக்தியும் சக்திமானையும் பிரிக்க முடியாது. இப்போ சூரியனையும் சூரியனுடைய சக்தியும் பிரிக்க முடியுமா? முடியாது. சூரியனையும் சூரியனுடைய சக்தியும் பிரிக்க முடியாது. அது மாதிரிதான் பகவானோட சக்தியும் பிரிக்க முடியாது. அவருடைய சக்தி எங்கும் எல்லாமுக்கும் இருக்கு. அதாவது அவர் இல்லாத இடம் இல்லை, அவருக்கு எல்லையே இல்லை, அவர் எல்லையற்றவர். கோடான கோடி உலகங்களை படைக்கும் அவர் சக்தி அவரிடமிருந்து பிரிவதில்லை. எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அவரிடத்தில் உள்ளது. அவர் ஒவ்வொரு அணுவிலும் முழுமையாக உள்ளார். இந்த அணுக்கள் ஒரே சமயத்தில் பிரபஞ்சம் முழுவதும் சிதறி கிடக்கின்றன.
எல்லா பக்கம் அணுக்கள் இருக்கு. அணுக்களை பார்க்க முடியுமா? பார்க்கலாம். எப்ப பார்ப்பீங்க அணுக்கள்? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம். இன்னொன்று நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, காலையில சூரியன் வீட்டில் அடிக்கும் ஜன்னல் வழியா, பார்த்து சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேல பறக்கும். சின்னதா இருக்கு. இப்போ இந்த இடத்துலயும் நிறைய அணுக்கள் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. இது சூரியனுடைய கதிர் உள்ள வரும்போது அந்த வெளிச்சத்துல நிறைய சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் பறக்குது. அதுக்குள்ளே அணு மீன்ஸ் ரொம்ப மைனூட்டா இருக்கு. அதுக்குள்ளே ஆன்மா இருக்கு, அதுக்குள்ளே பரமாத்மா இருக்கு. அப்படின்னா எவ்வளவு மைனூட்டா இருக்கு. இந்த மைனூட் இந்த நுண்ணிய உயிர் பொருளை, உயிர் சக்தியை இந்த ஜனக்கண்ணால பார்க்க முடியாது, உணரதான் முடியும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணமானவர், இதுக்கெல்லாம் ஆதாரமானவர் கோவிந்தம், ஆதி புருஷம். அந்த கோவிந்தனை, ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். சம்பிராப்ய ரூப மகிமா சனயான பூஷா சுக்தைவ ஏவ நிகம பிரகிருதைஸ்து வந்தி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பக்தி நிறைந்த பக்தர்களால் இந்த ஆதி புருஷன் துதிபாடப்படுகிறார். வேதங்கள் வழங்கும் மந்திர சூத்திரத்தை ஓதுகின்றனர். இப்படியாக அவர்கள் தகுந்த அழகு, பெருமை, அப்புறம் அணிகலன்கள் முதலியவற்றை பெறுகின்றனர். வேத மந்திரங்கள்ல கற்கின்ற பண்டிதர்கள், வேத விற்பனர்கள், பிராமணர்கள், பாகவதர்கள், பக்தர்கள் எல்லாம் பகவானுடைய புகழ் பாடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ரூபம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம். அவர் ரூபம் சச்சிதானந்த நிக்கிரகா. கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னா என்ன போல ரூபம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு ரூபம் நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. இப்போ இந்த மைக்கு கண்டுபிடிச்சவருக்கு மூளை இருக்குங்க, ஆனா ஒரு நபர் இல்ல, மூளை மட்டும் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? இந்த மைக் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, அவருக்கு ரொம்ப மூளை இருக்கு, ஆனா ஆள் கிடையாது. என்ன சார் தமாஷ் பண்றீங்க? அதற்கு மூளை மட்டும் இருக்கு, ஆள் இல்லை. இந்த பிரபஞ்சம் இயங்குது, இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு பெரிய மூளை இருக்கு, ஆனா ஆள் கிடையாது. இது லாஜிக்கே இல்லை இல்லையா? பிரபஞ்சம் இயங்குது, அண்ட சராசரங்களும் இயங்குது, பஞ்ச பூதங்களும் இயங்குது. இது பின்னாடி இந்த சக்திக்கு பின்னாடி சக்திமான் இருக்காரு, அவருக்கு பெரிய மூளை இருக்கு, ஆனா ஆள் இல்லைங்க. குழந்தை கூட சிரிக்கும், அது எப்படி மூளை இருக்கு ஆள் இல்லை? அப்போ அவர் ஒரு நபர், அவர் ஒரு புருஷோத்தமா. கோவிந்தம் ஆதி புருஷம். அந்த கோவிந்தனை, ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். அவருக்கு ரூபம் இருக்கு. வேத மந்திரங்களோட ரூபத்தை பத்தி சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம். வேணும் கனந்தம் அரவிந்த தலாயதாட்சம் வர்ஹாவதம் சமசிதாமுத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம். பார்த்தோமா? பகவானுடைய உடல்ல 3 வளைவு இருக்கும். அவர் தலையில ஒரு மைப்பிடி வச்சிருப்பாரு. கோடிக்கணக்கான மன்மதர்கள் சேர்ந்தாலும் ஒரு அளவுக்கு ஈடாகாது. அப்போ அவருக்கு ரூபம் இருக்கு, கடவுளுக்கு ரூபம் இருக்கு. ரூபம் இல்லாம இல்ல. அந்த ரூபம் நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. அதனால வேத மந்திரங்கள்ல அந்த ரூபத்தை பற்றி அழகா வர்ணிச்சிருக்காங்க. பகவான் கோலோக விருந்தாவனத்துல 2 கரத்துல இருக்காங்க, வைகுண்டத்துல 4 கரத்துல இருக்காங்கன்னு பார்த்தோம். வைகுண்டத்துல 4 கரம் உள்ள நாராயணமூர்த்தி, விஷ்ணு. இப்படி பகவானுக்கு உலகம் இருக்கு, பகவானுக்கு அட்ரஸ் உண்டு, அவருக்கு ஐடி ப்ரூஃப் உண்டு, அவருக்கு அடையாளம் உண்டு, எல்லாம் உண்டு. நமக்கே அடையாளம் இருக்கும்போது ஏன் இறைவனுக்கு அடையாளம் இருக்காது? நமக்கு அடையாளம் இருக்கு. நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு ஆதாரம் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அப்ப அவருக்கு அடையாளம் உண்டு. நான் சிறு சக்தி, அவர் பெரும் சக்தி. நான் குட்டி ஆத்மா, அவர் பரமாத்மா. நான் பிரம்மம், அவர் பரபிரம்மம். புரியுதா? அதாவது எல்லையற்ற சக்தி உடையவர். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இங்க பிரம்மா? ஆனந்த சின்மய ரசத்வனிதாபிதாபி தாபி யஏவ நிஜரூப தயாகலாபி கோலோகயேவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. கோலோக விருந்தாவனத்தில் ஸ்ரீமதி ராதாராணியுடன் வசிக்கும் ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். ராதாராணி அவரது சொந்த ஆன்மீக சக்தி ஆவார். பரமபுருஷரான பகவான் ஆயுள் கலைகள் 64
நேர்த்தியாக கற்றவராவார். ராதையின் தோழிகளுடன் கூடிய கூட்டத்தில் கோவிந்தன் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார். ஸ்ரீமதி ராதாராணி சகிகள் அவரது விரிவங்கங்களாவர். ஒவ்வொரு கோபியிடமும் ராதையின் நிரந்தர ஆனந்தம் ஆன்மீக ரசம் பட்டு பரவி இருக்கிறது. கடவுளுக்கு உருவருக்குன்னா அவர் தனியா இல்ல. கடவுளுக்கு உருவருக்குன்னா அங்க யாருமே இல்ல, பாவம் தனியா உட்கார்ந்து இருப்பார் போல இல்ல. அங்க கோடிக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க. அவருக்கு அந்த சேவகர்கள்லாம் உயர்ந்தவங்க. கோடிக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க பகவானுக்கு. அந்த சேவகர்கள் எல்லாம் உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, அலாதினி சக்தி. கிருஷ்ணாத 3 விதமான சக்தி இருக்கு. என்னது? சந்தினி, சந்தினி, சந்தித், ஹலாதினி. சந்தினி, சந்தித், ஹலாதினி. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி. இந்த கிருஷ்ண பகவான் எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கு ஆதாரம். அதுதான் அடுத்த ஸ்லோகம். ராமாதிமூர்த்தி கலான் யமேன திஷ்டன் நன்னாவதாரம் அவரோத் புவனேஷு கிந்தோஹோ கிருஷ்ண ஸ்வயம் சமமவத் பரமத் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர், இந்த மாதிரி பல்வேறு விஷ்ணு தத்துவங்கள் அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம் கோவிந்தமாதி புருஷம். அதே மாதிரி ருக்மிணி, சத்யபாமா, லட்சுமி தேவிகள் இவங்களுக்கெல்லாம் ஆதாரம் ஸ்ரீமதி ராதாராணி. இந்த ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுடைய ஹலாதினி சக்தி, அந்தரங்க சக்தி. இந்த ஸ்ரீமதி ராதாராணிக்கு எக்கச்சக்க சேவைகள் இருக்காங்க, கோபிகள், சகிகள். அந்த கோபிகளுக்கு நிறைய சேவை பண்ண இப்படி கோடிக்கணக்கான கோபர்கள், கோபிகள் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க ஆன்மீக லோகத்துல. அவங்கள கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி. கிருஷ்ணனுடைய ஆன்மீகம் முழுவதும் அந்தரங்க சக்தியால் நிரம்பியது. இந்த ஜட உலகம் முழுவதும் பௌதிக சக்தியால் நிரம்பியது. இதுதான் வித்தியாசம். அப்ப அங்க கிருஷ்ணா தனியா இல்ல. அவர் எப்போ தன் பக்தர்களோடும், நண்பர்களோடும், கன்றுகளோடும், பசுக்களோடும், உறவினர்களோடும் நித்தியமா லேலை பண்ணிட்டு இருக்காரு. நித்தியமா லேலை. அவருக்கு ஆன்மீக லோகம் உண்டு. அங்க அவருக்கு உற்றார் உறவினர்கள், நண்பர் எல்லாம் உண்டு. அங்க எப்பவுமே அவர் ஆனந்தமா இருக்காரு. எங்கேயாவது பாத்தீங்களா கிருஷ்ணர் தலையில வேசி உட்கார்ந்துருந்தாரு? ஐயோ, இப்படி கண்ணத்துல ஐயோ ஏண்டா இங்க வந்தோம், ஏண்டா இப்படி எங்கேயாவது கிருஷ்ணரை பார்த்திருக்கீங்களா? அவர் அழகா புல்லாவுல வச்சுட்டு அப்படி சந்தோஷமா ஆனந்தமா பசுக்களோடு, கன்றுகளோடு, நண்பர்களோடு லீலை பண்ணி இந்த ஜல உலகத்துல நாம தான் தலைமையில யூஸ் பண்றோம். அதனால இந்த லீலைகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பகவானுடைய லீலைகள். இந்த ஜட உலகத்தை அவர் தான் படைக்கிறாரு. இந்த பௌதிக சக்திக்கு பின்னாடி அவர் தான் இருக்காரு. அவர் தான் சக்திமான். இந்த பௌதிக சக்தி அவருடைய மேற்பார்வையில் இயங்குது. இந்த ஜட உலகம் அவருடைய மேற்பார்வையில் இயங்குது. பஞ்சமகாபூதங்கள் அவருடைய மேற்பார்வையில் இயங்குது. ஆன்மீக லோகம் அந்தரங்க சக்தி அவருடைய மேற்பார்வையில் இயங்குது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே ஈதி மத்வா பஜதே மா முதாபாவ சமந்திரா. இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆன்மீக லோகமானாலும் சரி, ரெண்டுமே கிருஷ்ணனுடைய மேற்பார்வையில். ரெண்டுக்குமே கிருஷ்ணர் தான் ஆதாரம். அகம் சர்வச்ச ஆதாரம். அனைத்துக்கும் அவர் தான் ஆதாரம். அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வ பிரவர்த்ததே. எல்லாம் எட்டுட்டு இருந்து தோன்றுகிறார் கிருஷ்ணன். இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ என்ன பண்ணுவாங்க? இது யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ கிருஷ்ணர் தான் இந்த ஜட உலகத்துக்கு ஆதாரம். கிருஷ்ணர் தான் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரம். அவர் தான் சக்திமான். அது ஜன உலகமானாலும் சரி, ஆன்மீக உலகமானாலும் சரி, ரெண்டுக்கும் அவர் தான் ஆதாரம் தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்க? இல்ல பகவானுக்கு இல்ல 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 இல்ல. இந்த ஜட உலகம் ஆன்மீக உலகத்துக்கு ரெண்டுமே கிருஷ்ணர் தான் ஆதாரம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? இல்ல இது மத்வா பஜன் தேவம்னா என்னது? பக்தி தொண்டு செய்வாங்க. கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வாங்க. ஓ, இந்த சக்திமான் கிருஷ்ணர் தான் சக்திமான். கிருஷ்ணர் தான் இந்த ஜட உலகத்துக்கு ஆதாரம். கிருஷ்ணர் தான் சர்வச ஆதாரம். அவர் தான் எல்லா சக்திக்கும் ஆதாரம். அவர் தான் இந்த ஜட உலகத்துக்கு ஆதாரம். அவர் தான் ஆன்மீக உலகத்துக்கு. அப்ப நான் ஏன் அவருக்கு சேவை பண்ணக்கூடாது? இதி மத்வா பஜதேமா. அப்படி கிருஷ்ணரை பரம்பொருளாக
பரம புருஷோத்தமனாக முழுமுதற் கடவுளாக அறிந்து கொண்டு அவருக்கு சேவை பண்றவங்க என்ன அவங்க என்ன சொல்லுது அந்த ஸ்லோகம்? இல்ல இல்ல, யார் ஒருத்தர் இந்த ஜன உலகம் ஆன்மீக உலகம் ரெண்டுக்கும் கிருஷ்ணர் தான் ஆதாரம் தெரிஞ்சுட்டு அவருக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்கள பகவத்கீதை கிருஷ்ணர் என்னன்னு சொல்றாரு? எனக்கு இல்ல என்ன சொன்னாங்க? புதாபாவ சமன்விதா. புதாபாவ சமன்விதானா இல்ல இல்ல, அவன் தான் மிகச்சிறந்த புத்திசாலி, இன்டெலிஜென்ட். புதா மீன்ஸ் நாலேஜ், நாலேஜபிள் பர்சன். அப்ப இந்த உலகத்திலே ஆக சிறந்த புத்திசாலி யாரு? இந்த ஜன உலகத்துக்கு கடவுள் தான், அவர் தான் படைச்சிருக்காரு, பகவான் தான் படைச்சிருக்காரு, கிருஷ்ணர் தான் படைச்சிருக்காரு, ஆன்மீக உலகத்துக்கு கிருஷ்ணர் தான் படைச்சிருக்காரு. இந்த ரெண்டும் அவருக்கு தான் வருது. இதை தெரிஞ்சவங்க, இதை தெரிஞ்சிட்டவங்க பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. இது மத்வா பஜதேமா புதாபாவ சமன்விதா. அவன் வந்து புத்திமான்லயே சேர்ந்தவர், சும்மா இல்ல. சோ பகவத்கீதை கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு, இஸ் a first class intelligent person. first class intelligent person. சும்மா முட்டாள் இல்ல. இவர் ஹரே கிருஷ்ணா சொல்றாரு, அவருக்கு ஒண்ணும் தெரியாது போல இருக்கு, இவர் வந்து பஜனை பாடிட்டு இருக்காரு, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ட் பர்சன். ஏன்னா அவர் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏத்துட்டாரு, அவருக்கு படைப்புக்கு ஆதாரம் என்னன்னு தெரியுது, யார் படைச்சிருக்காருன்னு தெரியுது, அவருக்கு எப்படி பக்தி பண்ணணும்னு தெரியுது. இனி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல. எதையும் கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதே மாம் சர்வபாவேன பாரதா. அர்ஜுனா, என்னை யார் வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா தெரிஞ்சுக்கிறாங்களோ, யோமாமேவா அசம்மூடோ, சந்தேகம் இல்லாம. அசம்மூடா மீன்ஸ் வித்தவுட் டவுட். யோமாமேவா அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித். அவர் ரொம்ப பெரிய புத்திசாலி, நாலேஜபிள் பர்சன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? பஜதேமா, பக்தி தொண்டு செய்வாரு. சர்வபாவேன பாரதா. இனி அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, நீங்க படிக்க வேண்டியதோ தெரிஞ்சுக்க வேண்டியதோ ஒண்ணும் இல்லை. ரைட்? சோ இந்த கிருஷ்ண பகவான, இந்த படைப்புக்கு ஆதாரமான இந்த கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்? பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தர்சதேவ ஹிருதயேஷ விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சித்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம். பிரேம அஞ்சனா. அஞ்சனம்னா மை. ஏன் இன்னைக்கு எல்லாரும் கடவுளை பார்க்க முடியல? எல்லாருனாலும் ஏன் நீ கடவுளை நேருக்கு நேர் பார்க்க முடியல? கேள்வி கேட்கறாங்கல்ல, சத்சங்கத்துல வந்து கூட கேள்வி கேட்கறாங்க, எங்க கடவுளை காமிங்க, கடவுள் எங்க இருக்காரு, எங்களால பார்க்க முடியல, காமிங்க. ஏன் கடவுளை பார்க்க முடியல? இந்த கண்களால பார்க்க முடியாது, இந்த சதை பிண்டத்தாலான கண்களால பார்க்க முடியாது, இந்த பௌதிக கண்களால பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்கள் தான் பிரேம அஞ்சனம். பிரேமம்னா பக்தி, அன்பு. அன்பு அல்லது பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால தான் கடவுளை பார்க்க முடியும். இப்ப இங்க பகவான் இருக்காரு, எல்லாருக்கும் பகவான் தெரிய மாட்டாரு. பக்தி யாருக்கும் அவருக்கு தெரியாது. இங்க கடவுள் இருக்காரு, பிரார்த்தனை ஏத்துக்கிறாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. ஆத்மார்த்தமா நம்பிக்கையோட வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி வந்து நம்பிக்கையோடு யார் வந்து பகவானை பார்க்கிறாங்களோ, பக்தி என்ற மைப்பூசப்பட்ட கண்களால் யார் பார்க்கிறாங்களோ, பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன. அப்ப பக்தி என்ற மைப்பூசப்பட்ட பக்தர்களால மட்டும்தான் பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியும். இங்க நேருக்கு நேர் பார்க்கலாம் ஜெகநாதர். பக்தர்களாலும் இது என்ன ஒரு விக்கிரகம், இல்ல ஒரு ஒரு சிலை, இல்ல ஒரு மரம், இல்ல ஒரு கல்லு, அப்படிதான் தெரியும். பக்தி இல்லாதவங்க இறைவன் தெரிய மாட்டார். அதுல பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தர்சதேவ ஹிருதயேஷ விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சித்ய குணஸ்வரூபம். கிருஷ்ணன் ஷாம் சுந்தர், மழைக்காலத்து நேரத்தில் நிறுத்துடையவர். அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பிரார்த்தனை, அதான் இந்த பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த பிரார்த்தனை ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன் இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியம்? பிரம்மா வந்து உறுதிப்படுத்துறாரு, கிருஷ்ணர் எப்படி பார்க்க முடியும்? பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால் தான் பார்க்க முடியும். பிரம்மானால உடனே பார்க்க முடியல. இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது பிரம்மா வர்றதுக்கு முன்னாடியே, பிரம்மா தோன்றதுக்கு முன்னாடியே அந்த சராசரங்கள் 7 14 லோகங்கள், 24 மூலக்கூறுகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் இருந்துச்சு.
ஆனா பிரம்மாவுக்கு இதெல்லாம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்து எதுவுமே தெரியல. அப்ப எப்படி பிரம்மாவுக்கு தெரிஞ்சது? பிரம்மாவும் தான் யாரு, பிரம்மா தான் யாருன்னு தெரியல, நான் எங்கிருந்து வந்திருக்கேன்னு தெரியல, இதெல்லாம் எப்படி இருக்கேன்னு தெரியல. தான் ஒரு சப்தம் மட்டும் கேட்டு தபா 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 தபா. பிரம்மா தவம் பண்ணிட்டே இருந்தாரு 1000 தெய்வ வருஷங்கள். அவர் இதயத்திலிருந்தே பகவான் ஒரு காமிச்சு கொடுத்தாரு. நம்ம இதயத்திலும் கிருஷ்ணர் இருக்காரு, பிரம்மா இதயத்திலும் கிருஷ்ணர் இருக்காரு, பிரம்மா இதயத்திலும் கிருஷ்ணர் இருக்காரு, நம்ம இதயத்திலும் கிருஷ்ணர் இருக்காரு, ஒரு எறும்புடைய இதயத்திலும் கிருஷ்ணர் இருக்காரு. பிரம்மா வந்து தவம் செஞ்சு பகவானுடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணனால அவருக்கு இதெல்லாம் பகவான் காமிச்சு கொடுத்தாரு. இந்த வைகுந்த லோகங்கள், அவருடைய எண்ணற்ற ரூபங்கள், அவருடைய நித்தியமான ரூபம், இதெல்லாம் காமிச்சார். அது மாதிரி நாமளும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. நம்ம பக்தியோட அவரை வழிபட்டோம்னா, நம்ம பக்தியோட ஆத்மார்த்தமா நம்பிக்கையோட அவர் நாமத்தை சொன்னோம்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, அவர் தரிசனம் கொடுத்துருவாரு. ஆல்ரெடி தரிசனம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. நம்மளால பார்க்க முடியல, நம்மளால உணர முடியல. ஏன்னா எனக்கு இந்த அசுத்தங்கள்லாம் இருக்கு, அனர்த்தங்கள்லாம் இருக்கு, அழுக்குகள்லாம் இருக்கு, பேராசை, கோபம், காமம், பொறாமை, இதெல்லாம் போகும். அது பக்தி செய்யதான் போகும். அதனால இந்த அன்புங்கிற மை பூசப்பட்ட கண்ணால மட்டும்தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்ணால் எல்லாராலும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். எல்லாராலும் பகவானை உணர முடியாது, எல்லோராலும் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. தூய பக்தி தொண்டால மட்டும்தான், தூய பக்தி தொண்டால மட்டும்தான், கலங்கமில்லாத மனதால மட்டும்தான் கடவுளை உணர முடியும். அதான் இங்க அழகழகான வர்ணனை. நம்ம தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சிரத்தையோடு ஜெபிக்கும் போது கிருஷ்ணா வந்து நமக்கு தானே வெளிப்படுத்துவார். அது வந்து பிரபுபார் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அது மாதிரி ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் நம்ம பக்தி யோக நெறிமுறைகளை கடைபிடிச்சுட்டே வந்தோம்னா உணரலாம். நாமத்துல கிருஷ்ணர் இருக்காரு, பகவத்கீதையில இருக்காரு, பாகவத்துல இருக்காரு, கோயில இருக்காரு, எல்லா பக்கம் எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். பிரகலாதனால எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்ம பக்தியில பக்குவமாகும் போது நம்ம வந்து பகவானை உணர முடியும். அதுதான் இந்த ப்ராசஸ். ஏன் நம்ம சாண்டிங் பண்றோம், பிரசாதம் சாப்பிட்றோம், சேவை பண்றோம்? இந்த பக்தி யோகா, பக்தி யோகால மட்டும்தான் கிருஷ்ணர் உள்ளவாறு புரிஞ்சுக்க முடியும். பக்தியாமாம் அபிஜானம். அதான் பக்தி தோண்டு வந்து பக்தி யோகா இஸ் வெரி ஈஸியஸ்ட் ப்ராசஸ் அண்ட் சுப்ரீம் ப்ராசஸ் கூட. பக்தி யோகா வந்து ரொம்ப எளிமையானது, உயர்ந்ததும் கூட. யாருனாலும் பக்தி யோகாவில் வந்து கிருஷ்ணரை உணரலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். हरे जय श्री गंगा ब्रह्म संगीता की, श्रील प्रभुपाद की।